அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடினால பாதிக்கப்பட்ட பெண்கள் கருத்தரிக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உடம்புல LHங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு அதிகமாகவும் FSH ஹார்மோனோட அளவு கம்மியாகவும் இருக்கிறது. நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியத்தினுடைய லைனிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிசிஓடியில் மன அழுத்தம் எப்போவுமே இருக்கும். இந்த காரணங்களால் குழந்தை பேர் தள்ளி போகிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பெண்களை சமீப நாட்களாக நான் பார்க்குறேன். பிசிஓடினால் பாதிக்கப்பட்டு அதற்காக ஹார்மோன் மாத்திரைகள் எடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஓவுலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் எடுக்க ஆரம்பித்து அவங்க உடம்புல மெட்டபாலிசம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் பொழுது தான் உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸே வருது. அந்த கட்டத்தில் அவங்களால உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த காரணத்தினால ஐவிஎஃப் வரைக்கும் போகக்கூடிய நபர்களை நம்ம நிறைய பார்க்குறோம். ரொம்ப சாதாரணமாக ஒரு டீடாக்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணி உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு ஒரு சில மூலிகைகளை எடுத்துக்கும் பொழுதே இந்த பிசிஓடி பிரச்சனையிலேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கருத்தரிக்கக்கூடிய நபர்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் முக்கியமான ஒரு மூலிகை தான் சதாவரின்னு சொல்லக்கூடிய தண்ணீர் விட்டான். இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பெண்களோட பிசிஓடி பிரச்சனையை எப்படி சரி செய்கிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தண்ணீர் விட்டான் அப்படின்னா இந்த செடியோட வேர்கள் இது நம்ம சல்லி வேர்னு நம்ம சொல்லுவோம். இது தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும். வறண்ட நிலத்தில் கூட இதனுடைய வேர்கள் எப்போவுமே நீரை சேமித்து வச்சுருக்கும். ஸோ சமஸ்கிருதத்தில் இது பேர் சதாவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 100 வேர்களை கொண்டது, இல்லை 100 பலம் நமக்கு கொடுக்கக்கூடியது. அதாவது 100 வகையான பலங்களை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இதை பார்ப்பாங்க. ஸோ இந்த சதாவரி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பெண்களோட உடம்புல நிறைய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. மெயினாக இதில் இருக்கக்கூடிய ஸ்டீராய்டல் சாப்போனின்ஸ் இது பெண்களோட ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனையை சரி செய்யுது. மெயினாக இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க பெண்களில் பார்த்திங்கன்னா LHன்னு சொல்லக்கூடிய லூட்டினைசிங் ஹார்மோன் இது பிட்யூட்டரிலேருந்து வரக்கூடியது. இதனோட அளவு அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்போ நம்ம உடம்புல அதிகமாகணும் அப்படின்னா 14வது நாள் உங்களுக்கு கருமுட்டை வெளியாகிறதுக்கு மட்டும்தான் இந்த LH ஹார்மோன் அதிகமாகணும். ஆனால் எல்லா நாளும் இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை முழுவதுமாக வளர்ச்சி அடைஞ்சு அதிலிருந்து உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த ஓவம் வராது, அதாவது கருமுட்டை வராது. ஸோ அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா முதல் 14 நாட்கள் FSHங்கிற ஹார்மோனோட அளவு அதிகமாக இருக்கணும். அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவும் பிட்யூட்டரிலேருந்து தான் வருது. இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாக இருந்து 14வது நாள் LH ஹார்மோன் அதிகமாகணும். பட் பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களோட உடம்புல இந்த FSHங்கிற ஹார்மோனோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆரோக்கியமான கருமுட்டையை தாங்கிய கிராஃபின் ஃபாலிக்கல் செல்ஸே உருவாகாது. அதனால தான் இந்த LH FSH ரேஷியோ பார்க்கும் பொழுது இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களோட உடம்புல LHோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். LHோட அளவை குறைச்சி கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு கருமுட்டையை வெடிக்க வைக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம சதாவரி லேகியமாவோ இல்லை நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கு சூர்ணமாவோ நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அபார்ஷன் அடிக்கடி நடக்கும். கரு தங்காது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த எண்டோமெட்ரியம் திக்கனிங் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ நல்ல கருமுட்டை வெளியானாலும் கூட அது புதஞ்சு வளர்கிறதுக்கு பெட்டு மாதிரி இருக்கிறது தான் இந்த எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா இந்த பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ப்ளீடிங் ஆகும், இல்லைன்னா ஸ்பாட்டிங் மாதிரி அப்பப்போ இருக்கும். ஸோ இந்த காரணத்தை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எண்டோமெட்ரியல் திக்கனிங் கம்மியாக இருக்குங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட நிலைகளில் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சேர்ந்த மருந்துகளை எடுத்துக்கும் போது எண்டோமெட்ரியல் திக்கனிங் நல்லா அதிகரித்து இயற்கையான முறையிலே கருத்தரிச்சிக்க முடியும். 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்களில் உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு சொல்லும்போது கூட ரொம்ப உணவு கட்டுப்பாடு இருந்து எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உடம்பு வெயிட்டை குறைச்சிட்றாங்க.
எந்தெந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது கூட அவங்களால அதெல்லாம் கண்ட்ரோலாக இருக்க முடியுது. ஆனால் அவங்களால தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறது. அதுவும் குழந்தை இல்லாத நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா, டாக்டர் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனாலும் ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வரும்போது நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறேங்கிறது எனக்கு தான் தெரியும். எனக்கு ஒரு பயமே வந்துடுது. அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்துருமோ, நாளைக்கு வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. இல்லை அது தள்ளி போனாலும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ரெக்னன்சி கார்டில் ஒரு கோடு தான் தெரியுது அப்படின்னா, அதுவும் எனக்கு பதட்டத்தை உண்டாக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்க கேள்வி கேட்குறதும் எனக்கு ரொம்ப பதட்டத்தை உண்டாக்குது. ஸோ என்னால் மன அழுத்தத்தை குறைக்கவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலைகளில் இந்த சதாவரி அப்படிங்கிறது அடாப்டோஜன் ஹெர்ப்னு நம்ம சொல்லலாம். அதாவது இது உடலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் மனதில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடியது. ஸோ அதனால் உங்களுக்கு பிசிஓடியில் வரக்கூடிய சிம்டம்ஸ் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். பட் இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, மெயினாக ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் இருக்கக்கூடியவங்க, எண்டோமெட்ரியல் திக்கனிங் அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறைய நம்ம அந்த போஸ்ட் மெனோபாசல் உமன்ஸில் இல்லை வந்து பெரி மெனோபாஸ் பீரியடில் அதிகமாக ப்ளீடிங் ஆகக்கூடிய பெண்களில் பார்ப்போம். அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க சதாவரியை அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டரோட அட்வைஸ்க்கு அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே. ஸோ வேறு சில காரணங்களால் டாக்டர்ஸ் கொடுக்கலாம், பட் நீங்களாக எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ மற்றபடி பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருத்தரிக்கணும் அப்படின்னா அற்புதமான ஒரு மூலிகை இந்த சதாவரி. இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ இதை ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாலோட கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே ஸ்டீராய்டல் சாப்போனின்ஸ், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய சாப்போனின்ஸ். ஸோ அப்போது நீங்கள் பாலோட கலந்து எடுத்துக்கும் போது இது உங்கள் உடம்புல நல்லா வந்து கரெக்டான இடத்துல போய் வந்து அப்சர்வ் ஆகும். ரெண்டாவது, சதாவரி வந்து லேகியமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து மருத்துவமனையில் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுதும் நம்ம உடம்புல நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். ஏன்னா அதில் பால், நெய், தேன் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால அதனுடைய அந்த ஆக்ஷனும் நல்லாவே வந்து அதிகமாக இருக்கும். மூணாவது, இதை டேப்லெட்டாவோ இல்லை கேப்சூலாவோ வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த சதாவரியை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கருத்தரிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூலிகையாக வந்து இருக்குது. ஸோ பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்டிப்பாக இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறைய நல்ல பலன்களை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பிசிஓடினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன் சதாவரி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்ற ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.